டாகெரியோடைப் புகைப்பட முறை. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மனிதர்கள் உண்மையான காட்சிகளை நிரந்தரமாக பதிவு செய்யும் வழியை தேடி வந்தனர். அந்த முயற்சியின் முக்கியமான வெற்றியாக டாகெரியோடைப் புகைப்பட முறை உருவானது. 1839 ஜனவரி 9 அன்று இந்த புதிய புகைப்பட முறையின் அறிவிப்பு பிரான்சில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. இது உலக வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இந்த முறையை உருவாக்கியவர் லூயிஸ் டாகேர் ஆவார். அவர் ஓவியர், மேடை வடிவமைப்பாளர் மற்றும் கண்டுபிடிப்பாளராக இருந்தார். டாகேர் இதற்கு முன் புகைப்படத் துறையில் ஆராய்ச்சி செய்த ஜோசப் நிசேபோர் நீயப்ஸுடன் இணைந்து பணியாற்றியிருந்தார். நீயப்ஸின் முயற்சிகளே இந்த கண்டுபிடிப்புக்கு தளமாக அமைந்தன. டாகெரியோடைப் முறையில் வெள்ளி பூசப்பட்ட செம்புத்தகடு பயன்படுத்தப்பட்டது. அந்த தகடு சிறப்பாக பொலிவூட்டப்பட்டு ஒளிக்கு உணர்திறன் கொண்டதாக மாற்றப்பட்டது. பின்னர் அந்த தகடு கேமராவில் வைத்து வெளிச்சத்திற்கு சில நிமிடங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் படத்தின் அடிப்படை உருவம் பதியப்பட்டது. உருவான படத்தை பாதரச ஆவி மூலம் மேம்படுத்தி நிரந்தரமாக்கினர். இது அக்காலத்தில் ஒரு அதிசயமான தொழில்நுட்பமாக கருதப்பட்டது. டாகெரியோடைப் முறையில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மிகுந்த தெளிவும் நுணுக்கமும் கொண்டவையாக இருந்தன. சிறிய விவரங்கள் கூட தெளிவாக தோன்றின. ஆனால் இந்த முறையின் முக்கிய குறைபாடு ஒரு புகைப்படத்திற்கு ஒரே பிரதிதான் கிடைக்கும் என்பதே. அதனால் நகல்கள் உருவாக்க முடியவில்லை. மேலும் நீண்ட நேரம் வெளிச்சம் தேவைப்பட்டதால் புகைப்படம் எடுக்கப்படும் நபர்கள் அசையாமல் நீண்ட நேரம் அமர வேண்டியிருந்தது. 1839 ஜனவரி 9 அன்று இந்த முறையை பிரான்ஸ் அறிவியல் அகாடமியில் அறிவித்ததன் மூலம் புகைப்படக்கலை உலகிற்கு அதிகாரப்பூர்வமாக அறிமுகமானது. இந்த அறிவிப்பு ஐரோப்பா முழுவதும் பெரிய கவனத்தை ஈர்த்தது. பல விஞ்ஞானிகள் மற்றும் கலைஞர்கள் புகைப்படத் துறையில் ஆர்வம் காட்டத் தொடங்கினர். டாகெரியோடைப் முறை ஓவியர்களுக்கு ஒரு சவாலாகவும் வரலாற்று பதிவுகளுக்கு ஒரு புதிய கருவியாகவும் அமைந்தது. பின்னர் வந்த நெகட்டிவ், பாசிட்டிவ் முறைகள், திரைப்பட புகைப்படம் மற்றும் டிஜிட்டல் புகைப்படம் ஆகிய அனைத்துக்கும் டாகெரியோடைப் ஒரு அடித்தளமாக இருந்தது. முடிவாக 1839 ஜனவரி 9 அன்று நடைபெற்ற டாகெரியோடைப் புகைப்பட முறையின் அறிவிப்பு மனிதர்கள் உலகை காணும் மற்றும் பதிவு செய்யும் முறையை நிரந்தரமாக மாற்றிய ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவமாகும்.